வணக்கம் நண்பர்களே. ஏஒய்எம் அகாடமி. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்னு டிஎன்பிஎஸ்சில் கேட்டிருக்காங்க. எஸ்சிஎஃப் எல்சிஎம் சரிங்களா, மீச்சீமா மீப்பொரு பொது வகுத்தி சரிங்களா. இப்போ எஸ்சிஎஃப் எல்சிஎம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்சிஎஃப்ங்கிறது எல்சிஎம்மோட மடங்காக தான் இருக்கும். அதாவது எல்சிஎம்ங்கிறது எஸ்சிஎஃப்போட மடங்கு சரிங்களா. இப்போ வந்து எஸ்சிஎஃப் 2 அப்படின்னா அதோட மடங்கு தான் எல்சிஎம்மாக வரும். 4 வரலாம், 8 வரலாம், 12 வரலாம், இப்படி தான் சரிங்களா. இது கான்செப்ட். இப்போ நம்ம ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க, எஸ்சிஎஃப் ஆஃப் 598 அண்ட் 874 இல்லைங்களா, 598 874 மீப்பெரு பொது வகுத்தியே காண்க அப்படின்ட்டுருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எஸ்சிஎஃப் தான் டானாவத்தில் போட்டுட்ருப்போம். ஒரு சின்ன நம்பர் அப்படின்னா நம்ம டானாவத்தில் போடலாம். இப்போ நம்ம அந்த மெத்தட் யூஸ் பண்ண வேணாம், இப்போ சிம்பிளாக யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இது வந்து டிஃப்ரென்சியேஷன் எடுத்தாவே போதும். இப்போ 598 874 இது ரெண்டும் மைனஸ் பண்ணால் எவ்வளோ வரும், 598 874 இங்கே போட்டுக்கணும். 874 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 276 வருங்களா. ரைட்டு. இப்போ ஹையஸ்ட் ஃபேக்டர் அப்படின்னா கொடுத்துருக்குற ஆப்ஷனில் வந்து ஹையஸ்ட் நம்பர் என்ன, 46. அதை நம்ம டிவைட் பண்ணி பார்க்குறோம். டிவைட் பண்ணி பார்த்தோம்னா எவ்வளோ வரும், 46 இன்ட்டு எவ்வளோ, 6ஆல் அடிக்கலாமா. 6ஆல் 6 24, 6 36, 24 36 76 வந்துருச்சு. இப்போ ஆப்ஷன் பின்னு போட்டு போயிடலாம் இல்லைங்களா. நம்ம லாஸ்ட் பெரிய நம்பர்லேருந்து நம்ம செக் பண்ணணும். அடுத்தடுத்த நம்பர் செக் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஓகேங்களா. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இதில் பாருங்கள் 3 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. 3 நம்பரு 108 360 408 சரிங்களா. இதுவும் அதே மாதிரி தான். இப்போ என்ன, ஃபஸ்ட்டு 2 நம்பருக்கு நம்ம டிஃப்ரென்சேஷன் எடுக்கிறோம். அப்புறம் ஃபஸ்ட்டு நம்பருக்கும் செகண்ட் நம்பருக்கும் எடுக்கிறோம் டிஃப்ரென்சேஷன். அப்புறம் 2வது நம்பருக்கும் 3வது நம்பருக்கும் டிஃப்ரென்சேஷன் எடுக்கிறோம் சரிங்களா. ஃபஸ்ட்டு 360 108 போச்சுன்னா 360 108 சரிங்களா. 360 108 போச்சுன்னா 252 வருமா. ஓகே, அடுத்தது 408 360 போச்சுன்னா எவ்வளோ, 408 360 இதில் எவ்வளோ வரும், 48 வருமா. ஓகே, என்ன சொல்லிருக்கிறேன், கொடுத்துருக்குற ஆப்ஷனில் பெரிய நம்பரு நம்ம செக் பண்ணணும் அப்படின்னு இல்லையா. கொடுத்துருக்குற பெரிய நம்பர் என்ன, 16 இல்லைங்களா. 16 48ஆல் டிவைட் ஆகும் சரிங்களா. ஆனால் 252 டிவைட் ஆகாது. 16 252 டிவைட் ஆகாது. அதாவது 2 நம்பர்லையுமே காமனாக டிவைட் ஆகணும் இல்லைங்களா. அப்போ 16 வராது. கொடுத்துருக்குற ஆப்ஷனில் பெருசு 16 அது வராது. அடுத்தது பெரிய நம்பர் என்ன, 12. 12ஆல் அடித்து பார்க்கலாம். 4 12 48. 252 12ஆல் அடிச்சோம்னா எத்தனை தடவை வரும், 252 12ஆல் அடித்தோம்னா வந்துடுமா, செக் பண்ணுங்கள். அடிக்கலாம், தாராளமாக அடிக்கலாம் இல்லையா. 23ஆல் அடிக்கலாமா, 23 12 252. இப்போ ஆன்சர் சி. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்தது 924 105 525 இல்லைங்களா. இப்போ 924 105 525 இது இதே மாதிரி தான் போடணும். இப்போ என்னது, ஃபஸ்ட்டு 105 525 525 525 105 போச்சுன்னா எவ்வளோ, 0 420 வருமா. இங்கே 925 924 இது மைனஸ் பண்ணால் எவ்வளோ வரும், 300
99 வருமா? ஓகே. இந்த 2 நம்பர்லேயே இந்த 2ம் காமனாக அடிபடுற நம்பர் எது பார்க்கணும். பெரிய நம்பர் என்ன? 105. 105ல் அடித்தா கண்டிப்பாக இந்த 420 அடிபடும். ஏன்னா 0 இருக்குது, அதனால் அடிபடும். ஆனால் 399 அப்படிங்கிறது 105ஆல் வகுப்படாது இல்லைங்களா? அது நம்ம விட்டுடலாம். அடுத்த ஆப்ஷனு 84ஆல் அடித்து பார்க்கலாம். 84ஆல் கண்டிப்பாக இந்த 9 இந்த இதெல்லாம் வராது இல்லைங்களா? அப்போ கண்டிப்பாக அதுவும் வராது. அடுத்த நம்பர் என்ன? 25. 25ஆல் 420 அடிபடும். ஆனால் 99 இருக்குல்ல, அது வகுப்படாது. அப்போ 21 செக் பண்ணால் தான் ஆன்சராக வர வேண்டிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதை நீங்கள் செக் பண்ணுங்கள். 21, 221, 42 இல்லைங்களா? அப்போ 20ஆல் வகுப்படுது 21. 399 எத்தனை நாளில் வகுப்படுது? 19 டைம் போட்டோம்னா வந்துடும் இல்லைங்களா? வகுப்படும். அப்போ 21 ஆன்சர். இதே மாதிரி தான் இப்போ இது எல்லாமே போட்டு பாருங்கள். 194 இப்போ சேம் நம்பர், இதே கணக்கு தான் இங்கே பாருங்கள். இதே மெத்தடில் நீங்கள் போட்டு பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வந்து அந்த பிடிஎஃப் கொடுக்குறோம், அட்டாச்மெண்ட் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா? இந்த கணக்கு போட்டுக்கலாம் நீங்கள். அடுத்தது இப்போ கொஞ்சம் பிக் நம்பராக இருக்கா, அதே கான்செப்ட் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 2923 3239 இல்லைங்களா? 3239 2923 மைனஸ் பண்ண எவ்வளோ வரும்? 316. 316 இருக்கிறதுல பெரிய நம்பர் என்ன? 79. ஆமாம், 79ஆல் டிவைட் பண்ணோம்னா 316. 4 டைம் வருமா? 4 28, 9 36, 316 வந்துடுச்சு. அப்போ டி இஸ் த ரைட் ஆன்சர். இதே தான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே நம்ம டிஃப்ரென்சியேஷன் பண்ணி பார்க்கலாம். ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு மாடல் நான் சொல்லித்தரேன். மீதெல்லாம் நீங்கள் டெஸ்ட் போட்டு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இதெல்லாமே அதே தான். அப்புறம் 3 நம்பர் கொடுத்துருக்குறாங்க அதுங்களா? ஃபஸ்ட்டு 2 நம்பருக்கு டிஃப்ரென்ஸ் எடுங்க, அப்புறம் 2 நம்பருக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்து ஹையஸ்ட் நம்பரில் டிவைட் பண்ணி பாருங்கள். அப்படியே 1 by 1 ஆப்ஷனில் இருந்து செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். அடுத்த கொஸ்டின் என்ன? 3556 இதுதான் அதே நம்பர் தான். இதுவும் பாருங்கள் அதே மாதிரி தான். 225 450. இதுங்க பாருங்கள் ஸ்கொயரில் கொடுத்துருக்குறாங்களா? இதுவும் பயப்பட தேவையில்ல, ஒன்றுமே இல்லை. எஸ்சிஎஃப் அப்படின்னா நம்ம வந்து சின்ன நம்பராக பார்க்கணும். எல்சிஎம் அப்படின்னா பெரிய நம்பராக காமனாக பார்க்கணும் இல்லையா? இப்போ எஸ்சிஎஃப்பில் என்னென்னா, இப்போ 3 கொடுத்துருக்காங்க, 3 இது கொடுத்துருக்காங்க பாரு. 2 power cube 3 power square 5 into 7 into 4, அப்புறம் 2 power square 3 power 5 5 square 7 6 2 power 3 5 power 3 7 power square இல்லைங்களா? இப்போ 3த்துலேயுமே காமனாக 2 இருக்கா? 2 பவர் விட்ருங்க. 2 இருக்கா? 2 இருக்குது. காமனாக இருக்கிற நம்பரை மட்டும் எடுத்துடுறது. இங்கே 3லுமே காமனாக 2 இருக்கா? இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்கா? எடுத்து எழுதிங்க. 3 இருக்கா? 3 இருக்குது, 3 இருக்குது, இங்கே 3 இல்லை, அப்போ அதை விட்ருங்க. அடுத்து 5 இருக்கா? 5 5 5 5 இருக்குது. 7 காமனாக இருக்கா? 7 7 7 இருக்குது. இப்போ அடுக்குக்கு வருவோம். அடுக்கு சின்ன அடுக்கு எது இருக்கிறதுல? 2ல் சின்ன அடுக்கு எது? 2 power square தான் இல்லைங்களா? அதை எடுத்து எழுதிக்கலாம். 5ல் சின்ன ஸ்கொயர் எது? 5 மட்டும்தான், அப்போ அதை எழுதிடுச்சு. 5 power 1னாலும் அதே மீனிங் தானே, 5 தான் வரும். 7ல் எது சின்னது? 7 square ஸ்கொயரு. இதெல்லாம் மல்டிபிள் பண்ணுங்கள். 2 2 4 5 49 49 இல்லைங்களா? 2 4 5 20 into 49. இது மல்டிபிள் பண்ணால் எவ்வளோ வரும்? 980 வரும். இதுதான் ஆன்சர் சரிங்களா? இப்போ இதுதான் இந்த ஸ்கொயரில் இப்படி கொடுத்துருந்தா நம்ம இப்படி போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, அடுத்த கணக்கு பார்க்கலாம். இதுவும் அதே மாடல் தான். ஸ்கொயரில் இது மாதிரி கொடுத்துருக்குறாங்க இல்லையா? நம்ம அப்படியே போட்டு போயிடலாம். அடுத்து இந்த மாடல் பாருங்கள். SC of 2 by 3 8 by 9 6 by 64 by 81 10 by 27 இல்லைங்களா?
இப்போ இது எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபஸ்ட்டு என்ன கேட்குறான்னு பார்க்கணும். எஸ்ஏஎஃப் கேட்டால் டாப்பில் இருக்கிறத நம்ம எஸ்ஏஎஃப் எடுக்கணும், கீழே இருக்கிறது நம்ம எல்சிஎம் எடுத்துக்கணும். அது எல்சிஎம் கேட்டால் மேலே இருக்கிறதுல எல்சிஎம் எடுக்கணும், கீழே இருக்கிறது எஸ்சிஎஃப் எடுக்கணும். அப்படியே மாற்றி மாற்றி எடுக்கணும், அவ்வளோதான். இப்போ மேலே இருக்கிறதுக்கு நம்ம எஸ்சிஎஃப் எடுத்தால் எவ்வளோ வரும்? கண்டிப்பாக 2 தான் வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா 2வின் மடங்கு தான் இது எல்லாமே. பாருங்கள் 8, 64, 10 எல்லாமே வந்து 2இன் மடங்கு தான். இப்போ சின்ன நம்பர் என்ன 2, அதுதான் வரும். நீங்கள் வேணுமா கூட டானா வகுத்தில் போட்டு பாருங்கள். ஏன்னா சின்ன சின்ன நம்பராக தானே இருக்குது, டானா வகுத்தில் அழகாக போட்டுடலாம். அப்போ எஸ்சிஎஃப் மேலே வந்து 2 வரும், கீழே என்ன வரும்? 3, 9, 81, 27. இதுக்கு எல்லாமே நம்ம எல்சிஎம் எடுக்கணும். கீழே இருக்கிறதுக்கு 3, 9, 81, 27. நீங்கள் இதை டானாவதில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த 81 தான் வரும். அப்போ 2/81. இது புரிஞ்சுதுங்களா? எஸ்எஃப் கேட்டால் மேலே இருக்கிறது எஸ்எஃப் எடுக்கிறோம், கீழே இருக்கிறது எல்சிஎம் எடுக்கிறோம். அது எல்சிஎம் கேட்டால் மேலே இருக்கிறது எல்சிஎம் எடுக்கிறோம், கீழே இருக்கிறது எஸ்எஃப் எடுக்கிறோம். இப்படி எடுத்து போட்டோம்னா ஆன்சர் வந்துடும். சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இது எல்லாமே அதே மாடல் பாருங்கள், இந்த இதே மாடல் தான். ஓகேவா? அதே மாடல் போட்டு பாருங்கள், ஆன்சர் கிடைக்கும். அதே மாடல் சேம், இதுவும் அதே மாடல் தான். பிக் நம்பராக இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம், மற்றபடி இல்லை. இதுதான் அதே மாடல். அதே மாடல் இதை பாருங்கள். இது என்ன ஏபிசிடி எல்லாமே கொடுத்து வச்சுருக்காங்களே அப்படின்னு பயப்பட வேண்டாம். அவங்க அந்த ஏபிசிடி அந்த ஆப்ஷன்லாம் இல்லை. அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, எஸ்ஏஎஃப் வந்து 9, 18, 27 இருக்கு இல்லையா, இது 3க்கு நம்ம எஸ்ஏஎஃப் எடுக்கிறோம். 18, 27 என்ன வரும்? 9 வெளியே எடுப்போம். 1 9, 2 9, 12, 3 27. இதுக்கு மேலே எதுவும் காமனாக இல்லை, அதனால் 9 தான் ஆன்சர். சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதுவும் அதே மாடல் தான். இங்கே இந்த பிக்யூ இதெல்லாம் கொடுத்து என்ன வேணாலும் கொடுத்துட்டு போட்டுங்க, நமக்கு பிரச்சனை இல்லை. ஏ கொடுக்கட்டும், பி கொடுக்கட்டும், சி கொடுக்கட்டும், டி கொடுக்கட்டும், எது இருந்தாலும் இருந்துட்டு போகுது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த நம்பருக்கெல்லாம் எஸ்சிப் எடுக்கலாம். 4, 8, 16 இதுக்கெல்லாம் எஸ்சிப் எடுத்தோம்னா 4 வரும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், பி காமனாக இருக்கா? எல்லா இடத்துலையுமே இருக்குது, அதை முன்னே எழுதிங்க. கியூ இருக்கா? இருக்குது, அதான் எழுதிங்க. ஆர் இருக்கா? காமனாக இருக்குது. இப்போ ஸ்கொயர்லாம் பார்க்கலாம். மேலே அந்த அடுக்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கம்மியாக இருக்கிறது என்ன? பியில் கம்மியாக இருக்கிறது எங்கே இருக்குது? பி ஸ்கொயர் மட்டும்தான் வரும் இல்லையா? ஓகே, கியூவில் இங்கே Q3 இருக்குது, Q ஸ்கொயர் இருக்குது, Q4 இருக்குது. அப்போ ஸ்கொயர் வரும், பி ஸ்கொயர். ஆறில் சின்னது 6, R/1 மட்டும்தான் இருக்குது. 6 இப்போ சின்னதாக இது 6. அப்போ PQ, P ஸ்கொயர், Q ஸ்கொயர், R. அப்போ 4 × P ஸ்கொயர், Q ஸ்கொயர், R. இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? ஓகே, இதே மாடலில் இருக்கும் சம்மெலாம் பார்த்துங்க. இதே பாருங்கள், இதே தான் 35, 49, 14க்கு நம்ம எஸ்சிஎஃப் எடுக்கிறோம். அதே தான் அடுக்கு செக் பண்ணுறோம், காமனாக இருக்கா எஸ்சிஎஃப்பில் எல்லாமே அப்படின்ட்டு பார்த்துட்டு இது போட்டுடலாம். இதுவும் அதே தான், இது அடுக்கு கொஸ்டின் எல்லாம் அதே மாடல். ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்கள், இது நம்ம அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். சரிங்களா? இது பார்ட் 1 வீடியோ, அடுத்து பார்ட் 2 வீடியோ அப்லோட் பண்ணுறேன், அதில் நீங்கள் இதை செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, ராங் ஆன்சர் இருந்தாலும் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் நம்மளுது. சரிங்களா? தேங்க்யூ.